வணக்கம். போன வாரம் ஓரளவுக்கு நல்ல மார்க்கெட் போச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்களா, மார்க்கெட் தோ மேலே ஏறிட்டு இருந்துச்சு. இந்தியா விக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3-4% வந்து கீழே விழுந்துச்சு. இது எல்லாமே வந்து சிம்டம்ஸ் வந்து அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் காட்டுது. பட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா வீக்னஸ்ன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அட் தி சேம் டைம் ஸ்ட்ரென்த்தை காட்ட மாட்டேங்குது. அப்சைடு போகிறதுக்கு வந்து தடுமாற்றங்கள் இருக்குது. நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா போன வாரம் ஆல்மோஸ்ட் 398 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து ஏறிடும். 400 பாயிண்ட்ஸ்னு வச்சுங்களேன். அதே மாதிரி பேங்க் நிஃப்டி வந்து க்ளோஸ் டு அபவுட் 970 பாயிண்ட்ஸ், 916 பாயிண்ட்ஸ்னு வச்சுங்களேன். ஒரு 30 பாயிண்ட் தானே கம்மி. ஸோ 400 பாயிண்ட் அது ஏறி, இது ஒரு 1000 பாயிண்ட் ஏறி மார்க்கெட்டில். ஆனாலும் அந்த தம் கிடையாது, மேலே ஏறிட்டு இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி மேபி ஐ டோன்ட் நோ 20,248 அந்த லெவலுக்கு அப்புறமா ஒரு கரெக்ஷன் வருமா, இல்லை அப்சைடு இருக்கிற அந்த 300 360 அந்த டார்கெட் போகுதான்றது நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் நீங்கள் மேஜர் ஹெவி வெயிட்ஸ் எதுவுமே வந்து இந்த வாரம் பார்ட்டிசிபேட் பண்ணலை. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு பஜாஜ் ஆட்டோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5% அப்பாச்சு. ஸோ ஆட்டோ செக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுதான்னு கேட்டால் மேபி இருக்கலாம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் ஓகே எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ ஆட்டோ ஸ்டாக்ஸை விட்டுட்டு மோஸ்ட் ஆஃப் தி ஆட்டோ ஸ்டாக்ஸ் வந்து அதோட டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சின்னு சொன்னால் நான் சொல்கிறது வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட். மேபி டே சார்ட்டை வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீக்லியோ மந்த்லி சார்ட்டை வச்சோ நான் சொல்லு. டே சார்ட்டை வச்சு நம்ம பார்த்தா மேபி இன்னும் ஒரு 4 or 5% தான் அப்சைடு இருக்குது. அதுக்கப்புறமா எதிர்பார்க்கலாம் ஒரு கரெக்ஷன் வரலாம்ன்றது. பட் நீங்கள் வந்து எடுத்து பாருங்களேன், உங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவ் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. பிள்ளையார் சதுர்த்தி 19ஆம் தேதி இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நவராத்திரி வரும். அதில் வந்து ஒரு 1-1.5 மாதத்துக்குள்ளே தீபாவளி வரும். இந்த ஃபெஸ்டிவ் சீசனில் வந்து ஹெவி ஆட்டோ சேல்ஸ் இருக்கும். அண்ட் இந்த வருஷம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனியுமே சும்மா அப்படி எல்லா இன்வென்ட்ரியும் வந்து டீலர்ஸ்ட்டை வந்து புஷ் பண்ணி வச்சுருக்குறாங்க. திங்கிங் தட் இந்த தர தீபாவளி போதும் ஹெவி சேல்ஸ் இருக்கும் அண்ட் இமீடியட் டெலிவரி பண்ணலான்னு மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் எல்லாமே வந்து நியூ மாடல் எடுத்துகிட்டு வந்துருக்குறாங்க. ப்ரைஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வச்சுக்கிட்டு ரெடி ஸ்டாக் வச்சுக்கிட்டு டெலிவரி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோ சேல்ஸ் என்ன ஆக போகுதுன்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். மேபி ஆகஸ்ட் சேல்ஸ் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. செப்டம்பரில் ஓரளவுக்கு இருக்கும். அக்டோபர் நவம்பரில் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்றது நம்பர்ஸ் சொல்லுது. அண்ட் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நிஃப்டியோ பேங்க் நிஃப்டியோ மற்ற செக்டர்ஸ் பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம பேங்கிங் செக்டர்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இன் பர்டிகுலர் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ். பப்ளிக் செக்டர் பேங்க்ஸோட தீம் முடிஞ்சு போச்சா நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸுமே பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வந்து எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து சூப்பர் டூப்பராக ரேலி கொடுத்துச்சு. அது வந்து நம்ம சொன்ன யூகோ பேங்க் ஆகட்டும், இல்லை பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் ஆகட்டும், பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் ஆகட்டும், ஆஃப் லேட் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க் வந்து சரியான ரேலியில் இருக்குது. அண்ட் இன்னமும் அதுக்கான அப்சைட் நிறையா இருக்குது. பார்க்கலாமே ஒன்று நம்ம வந்து ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ பேங்கிங் செக்டாரில் எக்ஸப்ட் ஃபார் இந்தியன் பேங்க், அது வந்து இன்றைக்கி நான் சார்ட் போடல, நான் முடிஞ்சால் நான் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இந்தியன் பேங்க்கில் வந்து இன்னமும் அப்சைடு நிறையா இருக்குது. நம்ம பார்க்கலாம் அதை பற்றி. ஸோ இந்த வாரம் என்ன தீம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராபப்ளி அடுத்த ஒரு 15-20 டேஸ் நம்ம வந்து செப்டம்பர் மிடில் இருக்கிறோம். மேபி செப்டம்பர் எண்ட் இல்லை அக்டோபர் 2nd வீக் வரைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தீம் வந்து மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு சார்ட் வந்து இப்போதைக்கு காட்டிகிட்டு இருக்கிறது வந்து மீடியாவை வந்து காட்டுது. மீடியா ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் சில ஆட்டோ செக்டர்ஸும் நல்லா இருக்குது. பார்க்கலாமே ஒன்று நம்ம வந்து சார்ட்ஸ் பார்க்கலாம். அண்ட் எப்படி போகுதுன்றதை நம்ம எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 7 ஸ்டாக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 7 ஸ்டாக்ஸில் வந்து ஒன்று மட்டும் ஒரு 3 to 5 months ஹோல்டிங் பீரியடு. அதுக்கு வந்து அரௌண்ட் 26% அப்சைடு இருக்குது. மீதி இருக்கிற 6 ஸ்டாக்ஸும் வந்து இமீடியட் ஒரு 15 days to 1 month பீரியட் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து மொமெண்டம் ஸ்டாக்ஸ் நான் எடுத்துருக்கிறேன். இம்மீடியட்டாக கிளம்புமான்னு கேட்டால் எஸ், ப்ராபப்ளி ஒரு 4-5 நாளைக்குள்ளே வந்து அப்சைடுக்கு மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். டார்கெட் வந்து அக்டோபர் 1st வீக் இல்லை 2nd வீக்குள்ளே அச்சீவ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது.
இது மனசில் வச்சுக்கிட்டு ஸ்டாப் லாஸ் நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுங்க. நான் ஸ்டாப் லாஸ் மென்ஷன் பண்ண போகிறது கிடையாது. பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் சொல்லிடுறேன். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. அண்ட் நான் என் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சால் டெஃபினட்டாக நீங்கள் உங்களோட ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அண்ட் தென் டிசிஷன்ஸ் எடுக்கிறது வந்து அட்வைசபிள். ஸ்டாக் மார்க்கெட் எப்பயுமே ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது. ஸோ டெஃபினட்டாக மேனேஜ் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசிங்க. இப்போ நம்ம ரைட் நவ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மீடியா செக்டர், அதோட சார்ட். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபால், ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோனில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. அண்ட் இந்த ஃபால் எதனால நம்ம அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே நம்ம போக வேணாம். பட் மீடியாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஸ்டாக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், இது வந்து மேலே நிச்சயமாக போகுன்றது தெரியும். இப்போ மீடியா செக்டர் வந்து எங்கே போகும்? ப்ராபப்ளி இப்போ வந்து 326 இருக்குது. ஸோ டவுன் சைட் ரிஸ்க் எவ்வளோ இருக்குது? சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 2250 280 அந்த ஜோன் வரைக்கும். இன்ஃபேக்ட் 2280 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அது கீழே போச்சுன்னா மேபி ஒரு பெரிய ஃபால் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கான இமீடியட் டார்கெட் என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 2480 2500 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து மீடியா செக்டாரோட இண்டெக்ஸஸ் நம்ம பார்க்குறோம். இப்போ இதில் யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு சொன்னால் 2 விஷயம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சன் டிவி இப்போதைக்கு வந்து கரெக்ஷன் ஆகிட்டுருக்கு. ப்ராபப்ளி அப்சைடில் வந்து ஒரு 7 to 8% இருக்குது. ஒரு 15-20 டேஸில் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அந்த சார்ட் போடல. இன்னொன்று வந்து பிவிஆர். உங்களுக்கு தெரியும் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை வந்து சூப்பராக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. ஏன் பர்ஃபார்மன்ஸ் போயிட்டுருக்குன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சொன்னால் தெரியும் உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ரஜினி படம் ஆகட்டும், இல்லை ஷாருக் கான் படம் ஆகட்டும், இன்னும் 2-3 கத்தார் மாதிரி படங்கள்லாம் வந்து நல்ல ஹிட் ஆச்சு. அண்ட் தியேட்டர் ஃபுல்லாக வந்து ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பிவிஆர் ஐநாக்ஸோட டெய்லி சார்ட். இதுக்கான டார்கெட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து போடலாம். ஸ்டாப் லாஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1750 740 730 நீங்கள் வச்சிங்களேன். அந்த லெவலில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் போடுங்க. 30 ரூபா கீழே. இதுக்கான இமீடியட் டார்கெட் மந்த் எண்டுக்குள்ளே நம்ம வந்து பேசுகிறத வந்து டார்கெட்டை வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 1900 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 250 பாயிண்ட் மேலே போகுது. ஸோ வி ஆர் டாக்கிங் அபவுட் சம்வேர் அரௌண்ட் 12-13% வந்து அப்சைடு இருக்குது. மந்த் எண்டுக்குள்ளே இல்லை ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக். இது நீங்கள் ஃபியூச்சர்ஸில் நீங்கள் பண்ணாலும் யோசிக்கலாம். இந்த மந்த் கான்ட்ராக்ட் பதில் நெக்ஸ்ட் மந்த் கான்ட்ராக்ட் எடுக்கிறது வந்து சேஃப் ஜோன். ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணும்போதும் ரிஸ்க் ஜாஸ்தி இருக்குது, ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து டிவி 18. நம்ம இதெல்லாம் இருக்குல்ல, ரிலையன்ஸ் குரூப்பு தான் டிவி 18 குரூப்பு. அண்ட் இதுக்கான ஸ்டாப் லாஸ் முதல் நம்ம பார்த்துக்கலாம். இதுவும் வந்து டே சார்ட்டு தான். அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 43-42 அந்த ஜோனில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சிங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 45. இதுக்கான இமீடியட் டார்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 54 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ 54 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ப்ராபப்ளி அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக் இல்லை செகண்ட் வீக்கில் பர்சன்டேஜ் வைஸ் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20% அப்சைடு இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, மீடியா ஸ்டாக்கு நிச்சயமாக இது மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்டாக மெயின்டைன் பண்ணிங்க. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிறது வந்து நெட்வொர்க் 18. இதுவும் வந்து ரிலையன்ஸோட குரூப் தான். அண்ட் அரௌண்ட் 65 பக்கமாக இருக்குது. அண்ட் இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஆனால் ஏற்கனவே வந்து அந்த லெவலில் தான் இருக்குது. சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 62 63 64 வந்து ஆக்சுவலாக நல்ல ஸ்டாப் லாஸு. 63 ஒரு 2 நூல் நம்ம கீழே வச்சுக்கிட்டோம்னா இட் இஸ் ஆல்வேஸ் சேஃப். ஸோ 63 நம்ம வச்சுக்கிட்டோம்னா அப்சைட் டார்கெட் வந்து வி ஆர் டாக்கிங் அபவுட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 78 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதான் வந்து இதோட டார்கெட் ஜோன். இதுவும் வந்து இந்த மந்த் எண்ட் இல்லை ப்ராபப்ளி
பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் மந்த். சொன்ன மாதிரி இது வந்து எல்லாமே அடுத்த ஒரு 15-20 days இது. அப்சைடு வந்து we are talking about somewhere close to about 15 to 18% அப்சைடு. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம்னா மீடியாவில் ஏற்கனவே நம்ம வந்து 3 நம்ம சொல்லியாச்சு. சன் டிவி நீங்களே பார்த்துங்க, நான் அதை பற்றி பேசல. இதுக்கு அடுத்தபடி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இது வந்து போன வாரத்தில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்கு அண்ட் அந்த லெவலில் இருந்து கீழே விழுந்துச்சு. நான் வந்து அரௌண்ட் 140-142 லெவலில் வந்து பை நான் வந்து சொல்லியிருந்தேன். எஸ்டிசி அதாவது ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன் அண்ட் அந்த லெவலில் வந்து somewhere close to about 17 வரைக்கும் கீழே வந்துச்சு. 117 வரைக்கும் கீழே வந்துச்சு. இப்போ 124. ப்ராபப்ளி இதோட ஸ்டாப் லாஸ் வந்து அரௌண்ட் 115-112 அந்த லெவலில் நம்ம வச்சுக்கலாம். ஸோ கரண்ட் லெவலில் வந்து ஒரு 12 ரூபா நம்ம வந்து கீழே பேசுகிறோம். அண்ட் அப்சைட் டார்கெட் வந்து கம்ஃபர்டபுளாக we can look out for somewhere around 149 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது வந்து எவ்வளோ நாள் போகும்னு சொன்னால் அக்டோபர் 15 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாமே. ஸோ இதுதான் வந்து டவுன் சைடில் வந்து நம்ம வந்து 12 ரூபா பார்க்குறோம். அப் சைடில் வந்து ஆல்மோஸ்ட் 24 ரூபா பார்க்குறோம். ஸோ 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ. நல்ல ஸ்டாப் லாஸ் வந்து நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் நான் கொடுத்துருக்குறேன். அண்ட் அப் சைடில் வந்து 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் டாடா மோட்டார்ஸ். ப்ராபப்ளி டாடா மோட்டார்ஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா சம்வேர் அரௌண்ட் 634 இருக்குது. இதுக்கான ஸ்டாப் லாஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 612-615 அந்த ஜோனை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ டவுன் சைடில் வந்து ஒரு 20 ரூபா டவுன் சைடு இருக்குது. அப் சைடில் வந்து we are talking about somewhere close to about 690-695 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே வந்து ஷார்ட் டேர்ம் டார்கெட் தான் நான் பேசுகிறேன். அண்ட் பிவட் உடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ப்ரீவியஸ் பிவட் ஹையை உடைச்சி மேலே போகும். கீழே வந்து ஒரு நல்ல ஃபார்மேஷன் பேஸ் ஃபார்மேஷன் கொடுத்து கன்சாலிடேட் ஆகி அதுக்கப்புறமா தான் வந்து அது பிரேக் அவுட் ஆகிருக்கு. பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்டிங்கும் வந்து உங்களுக்கு பண்ணிட்டனால கன்ஃபர்மேஷன் அண்ட் கான்ஃபிடென்ஸ் லெவலில் வந்து ஹை சைடில் நிறையா இருக்குது. அண்ட் சப்போஸ் நீங்கள் வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஸ்டாக்கில் வந்து ஃபியூச்சர்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். வேற டிவி 18 இல்லை நெட்வொர்க் 18 வந்து ஐ வில் நாட் அட்வைஸ். ஏன்னு சொன்னால் லாட் சைஸ் பெருசு ஒன்று, ரெண்டாவது வந்து அதில் வால்யூம் இருக்காது. டாடா மோட்டார்ஸில் டெஃபினட்டாக வந்து வால்யூம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்படி நான் பிவிஆர் சொன்னாலும் அதே மாதிரி. பட் கரண்ட் மந்த் வாங்குறதோட அக்டோபர் வந்து ஃபியூச்சர்ஸ் வாங்குறது வந்து பெட்டராக இருக்கும். இதுக்கு அடுத்தபடியாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் ஹீரோ மோட்டார் கார்ப். நிஜமாகவே அடுத்த 15 நாளில் இது வந்து ஒரு நிஜமாகவே ஒரு ஹீரோ ஸ்டாக் ஆகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. காரணம் ரேலி. ஏன் ரேலி நம்ம சொல்கிறோன்னு சொன்னால், எப்படி நேற்று பஜாஜ் ஆட்டோ வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துச்சோ, ஒரு 5-5.5% வந்து ரேலி கொடுத்துச்சு. நான் என்டர் பண்ணேன், பட் எர்லி எக்ஸிட் நான் பண்ணிட்டேன். நான் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 5000 ஜோனில் வந்து நான் என்டர் பண்ணேன். நான் வந்து 560-570 வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். பட் அப்சைடு வந்து ஆல்மோஸ்ட் 5140-130 வரைக்கும் போச்சு. ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து அப்சைடில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 10-12% இருக்குது. அண்ட் இதுவும் வந்து அக்டோபர் 2nd வீக்கில் வந்து போகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3064 இருக்குது. ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கலான்னு சொன்னால் ஒரு 100 ரூபா வந்து கீழே வச்சுக்கலாம். 2950-940 அந்த ஜோனில் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் நான் வந்து ஸ்டாப் லாஸ் நான் வரைஞ்சிடுறேன். ஸோ இந்த ஜோனில் வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். டார்கெட் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 3440 இந்த ஜோனில் வந்து உங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. மோஸ்ட் லைக்லி அக்டோபர் 1st வீக்குள்ளே வரத்துக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. நான் இந்தியன் பேங்க் பற்றி நான் சொல்லியிருந்தேன். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 397 இருக்குது. நம்ம இதுக்கான டார்கெட் வந்து சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 430-440 வரைக்கும் நம்ம வந்து அப்சைடில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் இந்த பாட்டமில் நீங்கள் வச்சுக்கலாம். சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 380. ஸோ கீழே வந்து ஒரு 17 ரூபா, அப்சைடில் வந்து ஒரு 30-32 ரூபா. ஸோ ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ அகெயின் 1:2 நம்ம வந்து பேசுகிறோம். இது வந்து மோர் லைக்லி டு கோ அப்.
ஸோ ஞாபகம் வச்சுங்க, பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் வந்து ஒரு ரேலியோட ஒரு உச்சத்தில் நிற்கிது. மேபி ஒரு கரெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வந்து பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு யூகோ பேங்க்கோ இல்லை பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்கோ இல்லை பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கோ இது மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கை மட்டும் அப்படி தனியாக வைங்க. மேபி அப்சைடு வந்து அரௌண்ட் 78 வரைக்கும் அதுக்கான டார்கெட் இருக்குது. பட் மற்ற ஸ்டாக்ஸ் கீழே விழுவதுக்கான சான்சஸ் இருக்குது. டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு அண்ட் ரேலி பெருசாக இருக்குது. ஸோ அதனால் ப்ராஃபிட் புக்கிங் வரதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ இந்தியன் பேங்க் வந்து நம்ம கடைசியாக பார்த்தோம் அண்ட் அப்சைட் டார்கெட் ஒரு 10% இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்குறது வந்து இண்டிகோ. இது மட்டும்தான் வந்து ப்ரிட்டி லாங் டார்கெட் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இது வந்து அரௌண்ட் 3 to 5 months வந்து அப்சைட் டார்கெட்டு. ஒரு நல்ல ரேலி நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னாலும் சொன்னால் ஒரு நல்ல ரேலி அப்சைட் போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஒரு டவுன் சைடு வந்திருக்கு. இது டவுன் சைடில் வந்து எவ்வளோ தூரம் வரும்னு சொன்னால் ப்ராபப்ளி இப்போ வந்து 2391 இருக்குது. ப்ராபப்ளி இதுக்கான டார்கெட் வந்து டவுன் சைடில் ஏற்கனவே ஒரு லெவல் இருக்குது. மேபி இன்னும் ஒரு 100 rupees கீழே வரலாம். சரியா? ஸோ அப்சைடு வந்து எவ்வளோ தூரம் இருக்குது இதுக்குன்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து 2390 இருக்குது. 2270 275 அதை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். இது வந்து வீக்லி சார்ட்டில் வந்து இன்னும் 2 வாரம் இதுக்கான டைம் கரெக்ஷன்ஸ் இருக்குது. எப்பயுமே எலியட்ஸ் வேவில் வந்து எல்லாருமே பேசுகிறது வந்து ப்ரைஸ் கரெக்ஷன் பற்றி பேசுவாங்க. ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து அந்த ஃபிபனாச்சி லெவலில் பார்ப்பாங்க. ஆல் தோஸ் திங்ஸ் இஸ் ஃபைன். பட் டைம் கரெக்ஷன்ஸ் வந்து யாருமே பார்க்குறது கிடையாது. நீங்கள் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா சம்வேர் அரவுண்ட் ஏப்ரல்லேருந்து ரேலி எவ்வளோ தூரம், ஜூலை மிடில் வரைக்கும் ரேலி ஆச்சு. எவ்வளோ மாதம், ஆல்மோஸ்ட் 2.5-3 மாதம் வந்து ரேலி ஆச்சு. ஸோ கரெக்ஷன் எவ்வளோ ஆகணும், அதுக்கான மினிமம் 40 to 50% டைமில் வந்து கரெக்ஷன் ஆகணும். ஸோ டைம் கரெக்ஷன்ஸ் இன்னும் ஒரு ப்ராபப்ளி ஒரு 2 வாரம் பாக்கி இருக்குது. நம்ம வந்து டே சார்ட் நீங்கள் பார்க்குறதோட இதுக்கு வீக்லி சார்ட் நீங்கள் பார்த்தால் கிளாரிட்டி இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து டே சார்ட், இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து வீக்லி சார்ட். ஸோ நீங்கள் வீக்லி சார்ட்டில் எடுத்து பாருங்கள், கிளாரிட்டி உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக எடுத்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் ஆஃப் எ ஃப்ளாட் ஃபார்மேஷன். ஸோ இன்னும் ஒரு 1 to 2 weeks பார்த்துட்டு அப்சைட் டார்கெட் வந்து we are talking about 2940-946. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த கரண்ட் லெவலில் இருந்து 600 650 அப்சைட் நம்ம பார்க்குறோம். 25% அப்சைடு இருக்குது. ஸோ டவுன் இன்னமும் கீழே போச்சுன்னா அட்வான்டேஜ் போகலன்னு சொன்னாலும் இந்த கரண்ட் லெவலில் கூட நீங்கள் அக்யூமுலேட் பண்ணலாம். அண்ட் பியூட்டிஃபுல் டார்கெட் 20-25% அடுத்த 2-3 மாதத்துலன்றது இட் இஸ் அ வெரி குட் அட்வான்டேஜாக இருக்கும். என்ன நேர்களே, இன்னைக்கு கிறிஸ்பாக ஸ்ட்ரெயிட்டாக சப்ஜெக்ட்க்கு வந்து நம்ம பேசியிருக்கிறோம். அண்ட் ஸ்டாக்ஸ் மட்டும் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்லியிருக்கிறேன். இது வந்து நான் ரெகுலராக ரெக்கமெண்ட் பண்ணுற ஸ்டாக்ஸ் கிடையாது. இது வந்து ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து ஒரு நாலேஜ் பேஸாக நீங்கள் எடுத்துங்க. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் போட்டிருக்கோம். லெட்ஸ் சி இது வந்து இந்த மந்த் எண்ட் வரைக்கும் என்ன டார்கெட் ஆகுதுன்றது நம்ம பார்க்கலாம். அண்ட் டெஃபினட்டாக மிஷன் 1 crore இலக்கு 1 கோடி அதில் வந்து சில ஸ்டாக்ஸ் நான் வந்து அக்யூமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டாக் வந்து யூனியன் பேங்க் வந்து வாங்கியிருக்கிறேன். என்கிட்ட யாரெல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் இதில் வந்து வந்திருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து யூனியன் பேங்க் வந்து வாங்கியிருக்கிறேன். ப்ராபப்ளி ஒரு 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 8 to 9% ஆஃப் தி கேபிட்டல், அவங்க என்ன கேபிட்டல் போட்டாங்க அதில் நான் வாங்கியிருக்கிறேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் நம்ம வாங்கியிருக்கிறோம். பார்க்கலாம் அடுத்த வாரத்தில் வந்து ஒரு மாதத்துக்கு மட்டும் நான் வந்து என்னென்ன ஸ்டாக் வாங்கியிருக்கிறேன் அதோட பர்ஃபார்மன்ஸ் என்ன இருக்குன்றது நம்ம ட்ராக் பண்ணலாம். இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் வந்து கொடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.